ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஓல்டு நைட்டி தான் இது. ஆனால் இதை நான் 1 டைம் 2 டைம்ஸ் தான் போட்டிருப்பேன். எலாஸ்டிக் நெக்கில் எலாஸ்டிக் போயிடுச்சு ஃப்ரண்ட்டில். அதனால் இதை நான் ஒரு 3 to 4 years பேபிக்கான நைட் ட்ரெஸ்ஸாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நைட் ட்ரெஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேண்ட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஷர்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பேண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். நான் இப்போ இது இப்படி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நமக்கு பேண்ட்டோட மெஷர்மெண்ட்டு நமக்கு இந்த 4 மட்டும் இருந்தாவே நம்ம பேண்ட்டை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஹைட்டு உயரம் 23 + 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? நான் இதில் எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. நான் நாடா டைப்பில் பண்ண போகிறேன். ரீசன் என்ன, எலாஸ்டிக் இல்லை. அதனால தான் நான் நாடா டைப்பில் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி போகிறேன். எலாஸ்டிக்குக்கும் நாடாக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டு தான். அதை நான் வீடியோக்குள்ளே தைக்கிறப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போது 23 + 1.5 இன்ச்சு. ஓகேவா? இதே தான் எலாஸ்டிக்குக்கும் நீங்கள் இதே மெத்தட்லேயே எடுத்துக்கோங்க. பெரிய ஆளுக்குன்னா நான் அதை எப்படின்னு தனியாக சொல்கிறேன். 23 + 1.5 24.5 இன்ச்சு. ஃபோல்டிங்க்கு 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அகலம் நம்ம தனியாக இதில் பட்டி கொடுத்து தைக்க போகிறதில்ல. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் அதை மடித்து அப்படியே வச்சு தைக்க போகிறேன். அவ்வளோதான். இதைத்தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். அகலம் 8 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு 9 இன்ச்சு. சீட் லைன் கிராச் டெப்த்து நான் ஆல்ரெடி எப்படி கண்டுபிடிக்கணும், அகலத்தில் எப்படி ஃபுல் அகலம் அதில் 4ஆல் வகுக்கணும். சரிங்களா? இப்போது கிராச்சோட டெப்த்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ அகலம் ஹிப்போட வித்து என்ன இருக்கோ அதை 4ஆல் வகுக்கணும். ஓகேவா? இப்போது நல்லா தெரியும். கிராச் கண்டுபிடிக்கிறது ஹிப்பு வித்து ப்ளஸ் டிவைடட் 5/4 ப்ளஸ் 1 ஆர் 2. அதாவது சின்ன பிள்ளைங்களுக்குனா 1 எடுத்துக்கணும், பெரிய ஆளுங்களுக்குனா 2 எடுத்துக்கணும். ஓகேவா? நம்ம சின்ன பிள்ளைன்றனால நான் 32 ஹிப்பு ரவுண்டு எனக்கு இது அப்படியே 4ஆல் பெருக்கியிருக்கேன். அவ்வளோதான். 32 ப்ளஸ் 4 அப்படின்னா நமக்கு 8 இன்ச்சு ப்ளஸ் இதுவும் 1 இன்ச்சு. ஓகேவா? அப்போது நமக்கு முழுசாக 9 இன்ச் கிடைக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இன்னொன்று, இந்த 1.5 இன்ச் எதுக்குன்னு நான் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கீழே அகலம் 5.5 இன்ச்சு. இப்படி 0.5 வச்சாலும் அது 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ளஸ் 1 6.5 இன்ச்சு. இதுதான் நமக்கு தேவை. இப்போ டயக்ராம் நான் ரஃபாக பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஃபுல்லாக ஹைட்டாக எடுத்துக்கோங்க. ஹைட்டு ப்ளஸ் ஃபோல்டிங்கில் இருக்குது. ஓகேவா? 2 ஃபோல்டிங்கில் நம்ம கிளாத்தை போட்டுக்கணும். ஓகே. இது வித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்து ஓப்பனில் இருக்குது. ஓப்பனில் இருக்கலாம். ஓகேவா? ஓப்பன் சைடு. இதுவும் ஓப்பன் சைடாக இருக்கலாம், இதுவும் ஓப்பன் சைடாக இருக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஹைட்டு மார்க் பண்ணியாச்சு. ஹைட்டில் கீழே நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு ஃபோல்டிங் வைப்போம். ஸோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வித்து நமக்கு 8 ப்ளஸ் 1 9 இன்ச். அதை ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு இப்போது மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த 8 இன்ச்சில் இருந்து இது பிகினர்ஸ்க்காண்டி நான் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாகவே கோடு போட்டு காட்டியிருக்கேன். இப்போது ஒரு 9 இன்ச் நம்ம கிராச்சுக்கு கொடுத்துருக்கோம்ல, அந்த 9 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க.
நைட் ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் லூஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, டைட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்காது. இப்போ மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த 1.5 இன்ச்சு எதுக்குன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு இங்கேருந்து இந்த கிராச்சோட வளைவு வந்து நம்ம 1.5 இன்ச்சு வைக்கணும். பெரிய ஆளுங்கன்னா 2 இன்ச். ஓகேவா? இப்போது சின்னதாக ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்து 6.5 இன்ச், கீழே வந்து 6.5 இன்ச். ஸோ ஸ்லாண்டிங்காக அந்த 6.5 இன்ச்சோட கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போது மேலேயும் நம்ம வந்து நாடா வைக்க போகிறோம்ல, ஃபஸ்ட்டு ஒரு 6.5 இன்ச்சை மடித்து தைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாடாக்கு சின்னதாக. ஓகேவா? இதை தைக்கிறப்போ நான் காட்டுறேன். அவ்வளோதான், பேண்ட்டுக்கு நம்ம போட்டாச்சு. இதை எப்படி கட் பண்ணணுன்றதை காட்டுறேன். இருக்கிறதுலே பேண்ட்டு தைக்கிறது தான் ஈஸி. நான் அதான் ஃபஸ்ட்டு பேண்ட்டு சொல்கிறேன். நம்ம சட்டைன்னு எடுத்தோன்னா சட்டை, கை, ஸ்லீவு, பேக்கெட்டு அந்த மாதிரிலாம் அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதனால் சிம்பிளாக ஃபஸ்ட்டு எது முடியுதுன்னு பார்த்துக்கலாம். அதனால தான். இப்போ வாங்க கட்டிங் வீடியோ பார்க்கலாம். இப்போது அந்த நைட்டியோட பாட்டம் சைடு இதில் நல்லா பாருங்கள். இதில் நம்ம மடித்து ஆல்ரெடி இருக்கிறனால நம்ம அந்த ஃபோல்டிங்க்கு விட்டுருக்கோம்ல, அது வேண்டாம். சரிங்களா? நான் ஸ்ட்ரெயிட்டாகவே 23 இன்ச் மட்டும் எடுத்துக்க போகிறேன். இதை டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கிளாத்தை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு தான் நம்ம தைக்கிறோம். ப்ளஸ் மிச்சம் இருக்கிறத நம்ம காலருக்கு எடுக்கணும், அப்புறம் ஸ்லீவுக்கு எடுக்கணும், அப்புறம் சட்டைக்கு எடுக்கணும். இவ்வளோத்துக்கும் எடுக்கணும். அதனால் ஃபோல்டிங்லாம் கரெக்டாக பார்த்து நல்லா சுருக்கு இல்லாமல் போட்டுக்கோங்க. இப்போது நான் 23 இன்ச்சு மட்டும் எடுத்திருக்கேன். ஃபோல்டிங்க்கு விட்டதை நான் சேர்க்கலை. இப்போ 23 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். 23 இது வந்து டபுள் ஃபோல்டிங்கில் இருக்குது. இங்கே வந்து மேலே வந்து நான் கட் பண்ணல, கீழே ஓப்பன். இங்கே வந்து சைடில் நைட்டியோட சைடு பாட்டு இருக்குது. அது பிரச்சனை இல்லை. முதல்ல இந்த சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கிறது ஃபோல்டிங்கில் இருக்கணும். 23 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதை கோடு போட்டுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 பக்கத்துலேயும் ராங் சைடு வந்து எடுத்துக்கலாம். உள்ள 2 பீஸ்லேயும் ராங் சைடை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு கிராச் இருக்கு இல்லையா, 2 கிராச்சையும் நம்ம ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி வச்சுட்டு 2 கிராச்சையும் எடுத்து இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. கிராச்சையும் காய்ச்சும் 2 நல்ல சைடும் உள்ளே பேஸ் பண்ணி இருக்கணும், 2 ராங் சைடும் வெளியில் நம்மளை பார்த்து இருக்கணும். இப்படி அந்த நாச்செல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நாடா டைப்பில் தான் தைக்க போகிறோம். ஸோ வந்து நான் இப்போது ஒரு சைடு இந்த மாதிரி 2 சைடும் கிராச்சை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணாலும் ஓகே. இப்போது 2 தையல் போட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு பக்கத்தை. இன்னொரு பக்கம் நீங்கள் கொஞ்சம் மடிப்பு சைடில் வந்து மடிப்பு கொடுத்து தைக்கிற மாதிரியும் தைச்சிக்கலாம். பேண்ட்லலாம் வைப்போம்ல நாடா, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம நல்லா பாருங்கள். இப்போ நம்ம தைச்சிட்டு வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நாச்சில் வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும். நான் இதில் காட்டலை, ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணி ரஃப் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் மட்டும் எடுத்துட்டு அந்த நாச்சிலேருந்து அடுத்து அகெயின் மறுபடியும் லாக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறப்போ அதில் ஒரு ஓட்டை கிடைக்கும். அந்த ஓட்டையில் நம்ம நாடா போட்டுக்கலாம். இப்போது நான் இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ கீழேயும் வந்து நான் ஆல்ரெடி மடித்து தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் இப்போ வைக்கிறேன்ல, இப்போ நம்ம 2 கிராச்சையும் சென்டர் பார்த்து வச்சுக்கலாம். இப்போ நான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு கிராச், இப்போ நான் அந்த கிராச்சில் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு தைச்சதுனால நான் அந்த இடத்த பிரிக்க போகிறேன். கொஞ்சமாக பிரிச்சுட்டு நான் அப்படியே வந்து மடித்து தைக்க போகிறேன். இப்போது நான் இப்போ எப்படி வீடியோவில் காட்டுற மாதிரி வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க.
2 இதையும் ஒரு 2 பக்கம் மடிப்பையும் ஒரு பக்கத்தில் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்காண்டி தான். இல்லை நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே துணியில் வச்சு தச்சுருவோன்னு சொல்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே தச்சிடலாம். இப்போ நான் இந்த மாதிரி தச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை நான் பிரித்து காட்டுறேன். சென்டரில் ஒரு பக்கம் கிராச்சில் நான் கொஞ்சோண்டு ஒரு 3-4 தையலை மட்டும் பிரித்து விட போகிறேன். பிரித்து விட்டுட்டு நம்ம அந்த ஹோல் கிடைக்கும், அதில் நம்ம நாடா போட்டுக்கலாம். இப்போ இதே மெத்தடில் இப்படியே தைச்சிட்டு வந்து ஹோல் எதுவுமே போடாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்படியே தைச்சிட்டு வந்து இதுக்கப்புறம் இப்போ இந்த 1/2 இன்ச் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம எலாஸ்டிக் அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லையா நம்ம நாடா வச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு அவ்வளோலாம் நாடாலாம் கெட்டுற டைப்பில் போட மாட்டாங்க. இன்னொன்று நான் இதில் நாடா தான் வச்சுருக்கேன். இதே மெத்தட் படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு எல்லாமே இது வரைக்கும் அப்படியே வச்சு இதுக்கப்புறம் எலாஸ்டிக் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஸ்கர்ட்டில் வந்து எப்படி எலாஸ்டிக் தைக்கணும்னு தெளிவாக காட்டியிருக்கேன். அதே மெத்தடில் நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நான் இப்போ அந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு தைச்சதுனால அதை நான் இப்போ பிரித்து காட்டுறேன். நான் இப்போ 4 தையலை பிரிச்சுருக்கேன். இந்த மாதிரி ஹோல் இருக்கா, இப்போ இதை 2ஆக மடக்கி அந்த நாட்சில் அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு ரஃப் தையல் போட்டுட்டு சுற்றி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போது இதே மாதிரி நம்ம சுற்றி தையல் 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ எலாஸ்டிக்கை உள்ளே வச்சுட்டு எலாஸ்டிக்கில் படாமலேயே நம்ம இந்த மாதிரி ஓரத்தில் தையலும் போட்டுக்கலாம். ஆனால் வந்து எலாஸ்டிக்கில் வந்து தையல் பட்டுருச்சுன்னா நல்லா இருக்காது. இன்னொன்று எலாஸ்டிக்கை இழுத்து தைக்கணும். அந்த வீடியோவில் நான் அழகாக அதை செஞ்சு காட்டியிருப்பேன். அந்த வீடியோவை நான் ஐக்கானில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும், போய் பாருங்கள். இப்படி நம்ம நைட்டியை தூட போகிறோம் மனசு இல்லாமல் அதை ரொம்ப நாள் அப்படியே வச்சுருப்போம், அப்புறம் துடைக்க தான் போடுவோம். அதெல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துல தையலை போட்டுட்டு இன்னொரு தையலும் சுற்றி நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தையல் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு இப்போது நம்ம சென்டர் 2 கிராச்சையும் சென்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம பேண்ட்டு நான் இப்படி வைக்கிறேன்ல, பாட்டம் டு பாட்டம் அதை ஃபுல்லாக நம்ம தையல் போட்டுக்கலாம். 2 தையல் போட்டுக்கோங்க. 1 இன்ச்சு கேப் வந்து நம்ம விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச்சு கேப்பில் வந்து போட்டுக்கலாம். கிராச்சை சென்டர் பண்ணிவிட்டு தைங்க. நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நான் இடையில நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து நான் எப்படிலாம் இது பண்ணியிருக்கேன், அப்படி எப்படி இதை மாற்றலாம் வைக்கலாம், நான் இது ஒரு ஐடியாவாக தான் உங்களுக்கு தரேன். இதுதான் தைக்கணுமாலாம் கிடையாது, என்னென்னாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் க்ரியேட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதான் நீங்கள் ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தைக்கலாம், டிசைனர் சுடிதார் அந்த மாதிரி தைக்கலாம். இப்போ அந்த எட்ஜில் நிப்பாட்டிட்டு அப்படியே நம்ம வந்து ரிவர்ஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துடலாம். இது 2வது தையல். எல்லா நைட் ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொல்கிறது இதுதான், லூஸாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, டைட்டாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான், நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம நைட்டியில் பேண்ட்டு தைச்சி முடிச்சாச்சு. இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கீழே அந்த பார்டரை எடுத்து நான் அப்படியே பேண்ட்டுக்கு வச்சுருக்கேன். இப்போ மேலே வந்து டாப் வந்து கொஞ்சம் ப்ளைனாக தான் இருக்கும். நம்ம பேலன்ஸ் பார்ட்டில் வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து நம்ம கைக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் பேக்கெட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த பூ டிசைனை நம்ம டாப்பில் கொடுத்தோன்னா இன்னும் சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம நைட்டியை வச்சு நைட் ட்ரெஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டாப் எப்படி ஷர்ட் எப்படி கட் பண்ணுறது, ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது, காலர் எப்படி கட் பண்ணுறதுன்றதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில்
இந்த மாதிரி புதுசாக இருந்துச்சு, 1 டைம் 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை தூக்கி போட மனசு வராது. சரிங்களா? அப்படி வரலனா நீங்களும் இப்படி ஸ்டிச் பண்ணி உங்கள் பிள்ளைங்க போடுறத நீங்கள் பார்த்து ரசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.